ரொம்ப நாள் கழிச்சு சர்ச்சுக்கு போகலான்னு பார்த்தா, அப்பா என்னம்மா வெயில் அடிக்குது. இந்த வெயில பார்த்தாலே பயங்கரமாக பயமாக இருக்குது. நம்ம போடுற மேக்கப் வெயிலில் உருகி ஊற்றிடும் போல இருக்கே. இருக்கே ரீகோடோட கிரிப் ஸ்ப்ரே. இதை இன்றைக்கி டெஸ்ட் பண்ணி பார்த்துட வேண்டியது தான். எந்த அளவுக்கு கிரிப்பிங்காக இருக்குது அண்ட் எந்த அளவுக்கு ஸ்டே ஆகுதுன்றதை பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் என்னோட மேக்கப் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னோடய ஃபேஸ் ப்ரைமராக இந்த கிரிப்பிங் ஸ்ப்ரே போட்டுக்கிறேன். நல்லா டேப் பண்ணி என்னோடய ஸ்கின்னில் அப்சர்வ் ஆக வச்சுட்டு நெக்ஸ்ட்டு கொஞ்சமாக கலர் கரெக்ஷன் பண்ணிக்கிறேன். கலர் கரெக்ஷன் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே என்னுடைய பேஸ் மேக்கப்பை ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். ரொம்ப லைட்டான ஒரு லேயராக தான் போட்டுக்கிறேன். பிகாஸ் சம்மர் சீசன்றதுனால லைட்டான லேயராக போட்டுட்டு அண்ட் பவுடர் வச்சு செட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கான்டோர் அண்ட் கொஞ்சமாக ப்ளஷ், கொஞ்சமாக என்னுடைய ஐ ஷேடோ, அதுக்கப்புறம் ஐப்ரோஸ் ஃபில் பண்ணிவிட்டு ஐலைனர் வச்சுக்கிறேன். ஃபைனலாக செட் பண்ணுறதுக்கு திரும்பவும் ரீகோலோட கிரிப்பிங் ஸ்ப்ரே யூஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் ஃபைனலாக என்னுடைய லிப்ஸ்டிக்கையும் நான் அப்ளை பண்ணிக்கிறேன். லிப்ஸ்டிக்கை எதுக்கு நான் ஸ்ப்ரே பண்ணதுக்கப்புறம் அப்ளை பண்ணுறேன்னா, எனக்கு மேட் லிப்ஸ் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் மேட்டாகவே இருக்கட்டும்ன்றதுனால நெக்ஸ்ட் என்னுடைய பேங்கிள்ஸ் அண்ட் ப்ரேஸ்லெட் அண்ட் ஃபைனலாக என்னுடைய ஷாலையும் நான் வியர் பண்ணிவிட்டு சர்ச்சுக்கு கிளம்பியாச்சு. ஸோ ஆஃப்டர் சர்ச் முடிஞ்சு நான் வந்துட்டுருக்கேன். ஸோ என்னோடய மேக்கப் இப்படி தான் இருந்துச்சு. சர்ச்சில் ஃபுல்லாகவே வந்து எனக்கு வேர்க்கலாம் இல்லை. ஃபோர்ஹெட்டில் மட்டும் லைட்டாக ஸ்வெட் ஆகிட்டே இருந்துச்சு. ஸோ நான் அதை வந்து கர்ச்சீஃப் வச்சு தான் ப்ளாட் பண்ணி எடுத்தேன். வந்த உடனே இந்த ஒரு சமோசா சாப்பிட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி குடித்தேன். ஸோ என்னோடய ட்ரெஸ் எல்லாம் நான் சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் பயங்கரமாக இந்த அளவுக்கு எனக்கு வந்து ஸ்வெட் ஆகிருக்கு. சரி, உடனே நம்ம ஒரு ட்ரான்ஸ்ஃபர் ப்ரூஃப் டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரை டிஷ்யூ எடுத்து நான் ஃபுல்லாகவே ப்ளாட் பண்ணி எடுத்துக்கிறேன். என்னுடைய ஸ்வெட்ஸ் எல்லாமே எடுத்து இப்போ நீங்கள் பார்த்தாலே தெரியும், ரொம்ப லைட்டாக தான் ஒரு டிண்ட் அதில் தெரியுது. ஆஃப்டர்நூன் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அண்ட் ஈவினிங்காக எந்த அளவுக்கு இருக்குன்றதை செக் பண்ணலான்னு சொல்லிட்டு நான் படுத்திருக்கும்போது 1 hour கிட்ட வந்து கரண்ட்டே இல்லை. ஸோ கரண்ட்டு வந்த உடனே டக்குன்னு சரி ஓகே, இதுக்கப்புறம் திரும்ப கரண்ட்டை போயிடுச்சுன்னா எடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு மார்னிங் நான் போடும்போது யூஸ் பண்ண அதே லைட்டிங் செட்டப்ஸில் ஸோ இந்த ட்ரெஸ் மட்டும் தான் சேஞ்சு. மற்றபடி திரும்பவும் நான் அதே ட்ரான்ஸ்ஃபர் ப்ரூஃப் டெஸ்ட் பண்ணிக்கிறேன். ஆயில் மட்டும் லைட்டாக செக்ரேட் ஆகிருந்த மாதிரி இருந்துச்சு. ஆஃப்டர் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்குது. ஸோ டிஷ்யூவில் உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும், ரொம்ப லைட்டாக, அதாவது கண்ணுக்கு மேலே இருந்தது மட்டும்தான் வந்து கொஞ்சோண்டு லைட்டாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கு. இந்த கர்ச்சீஃப் தான் வந்து நான் சர்ச்லேயும் யூஸ் பண்ணேன். அண்ட் மதியானம் வந்து நான் ரெஸ்ட் எடுக்கும்போது கரண்ட் இல்லைன்னு சொன்னேன் இல்லையா, அந்த டைம்லேயும் இந்த கர்ச்சீஃப் தான் யூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ இதுலேயுமே பார்த்திங்கன்னா தெரியும், இந்த ஓரத்தில் மட்டும்தான் லைட்டாக வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருந்துச்சு. நான் மதியானம் சாப்பிட்டுட்டு என்னுடைய ஹேண்ட் வாஷ் பண்ணும்போது என்னுடைய மவுத்தை வந்து என்ன பண்ணிட்டேன்னா, ஞாபகம் இல்லாமல் அதே ஆயில் ஹேண்டோடையே வைப் பண்ணிட்டேன். ஸோ அதனால் மவுத்தை சுற்றி இருக்கிற ஏரியாலே கொஞ்சம் என்னோடய மேக்கப் ரிமூவ் ஆயிருக்கும். அண்ட் என்னோடய ஃபோர்ஹெட்லேயும் அப்பப்போ நான் டச் பண்ணதுனால அங்கேயுமே மேக்கப் ரிமூவ் ஆயிருக்கும். ஸோ இப்போ டைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 4:20 ஆகுது ஈவினிங். மார்னிங் ஒரு 8 to 8:15 அந்த டைமுக்கு வியர் பண்ண மேக்கப் இது. ஸோ 8 hours கேப்பில் என்னுடைய மேக்கப் வந்து இப்படி தான் இருக்குது. அண்ட் ஐப்ரோஸுமே வந்து நான் மதியானம் கொஞ்சம் படுத்து ரெஸ்ட் எடுத்ததுனால அது என்னுடைய ஃபேஸ் வந்து தலைக்காணியில் பட்டிருந்ததுனால அதுவுமே நல்லா ரிமூவ் ஆயிருக்கிறது தெரியுது. ஓவராலாக இந்த கிரிப்பிங் ஸ்ப்ரே ரொம்பவே சூப்பராக ஒர்க் ஆகுது. 8 ஹவர்ஸ்க்கு நல்லாவே லாஸ்ட் பண்ணி வைக்கிது மேக்கப்பை. ஆனால் உங்களோட கை மேக்கப்பில் படாமல் இருந்துச்சுன்னா நல்லாவே லாஸ்ட் ஆகுது. ஓவராலாக இந்த சம்மருக்கு இந்த கிரிப்பிங் ஸ்ப்ரே ஒர்த் தான். இதோட நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். பை.